இப்போ மகரம் காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம், அதுக்கு அதிபதியாக வரக்கூடிய கர்ம காரகன் சனீஸ்வர பகவான். கடந்த 7.5 வருஷமாக மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் டிக்ஷனரியில் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்த மகர ராசி அன்பர்கள். பல அன்பர்களுக்கு சந்தேகம், இது மேல் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இப்போ அண்ணா சொன்னார் அயோத்தியா போயிட்டு வரணும், ஒரு வார்த்தையை கேட்டு தான் நாங்களாம் போகிறோம். தெய்வ வழிபாட்டிற்கு மேலே இப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னா இறைவனை தான் நாடணும். மகர ராசிக்கு தலைப்புச் செய்திகள் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்து வந்த துன்பங்கள் எல்லாம் டாட் ஃபுல் ஸ்டாப், இதுக்கு மேலே வராது. ஏன்னா 7.5 சனியிலேருந்து முடிஞ்சு நீங்கள் வெளிவர போகிறீங்க. உங்கள் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு சனி பெயரவிருக்கிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னால் அது சத்தியம். அதே மாதிரி உங்களுடைய தைரியஸ்தானத்திற்கு சனி வரப்போகிறார். உங்களுடைய ராசிநாதன் தைரியஸ்தானத்திற்கு வரும்போது இதுவரை இல்லாத தெளிவு, இதுவரை இல்லாத தீர்க்கம் உங்களுடைய முடிவுகளில் வெளிப்படும். கல்வி பயிலக்கூடிய எஸ்பெஷலி மருத்துவத்துறையில் பயில வேண்டும், அது படிக்கணும். மெடிசனில் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ் MD/FRCS கூட படிக்கலாம். தொழில் தொடங்க வேண்டும், வியாபாரத்தில் ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் சார்ந்த தொழில்கள், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் செய்யலாம். எந்த ஒரு புதிய முயற்சிகளும் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே அது ஜெயிக்கும். அப்பேற்பட்ட மகர ராசி, நிறைய பேர் மகர ராசியில் அன்பர்கள் இருக்கீங்க. இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய லட்ச மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றமாக இந்த சனி பயிற்சி வருது, எதிர்கால ஆண்டு வருது அப்படின்னு சொன்னால் அதில் மிகையில்லை. இப்போ அண்ணா சொன்னாப்பல என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் என்பது தேவை. பரிகாரம்னா என்ன? பல பேருக்கு அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, அப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா. முதல் பரிகாரம் என்பது உண்மையான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள். இது இருக்கும்போது நல்ல செயல் தன்னாகவே வெளிப்படும். இது முதல் பரிகாரம். அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் குலதெய்வ வழிபாடு தான் ஃபஸ்ட்டு பரிகாரம். இந்த குலதெய்வத்தை யார் வழிபட்டாலும் சரி அந்த குலம் செழிக்கும். அவரவர் குலதெய்வத்தை முதல்ல வழிபட வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு வார்த்தைகளில் ஈடுபடாமல் செய்ய வேண்டிய வேலைகளை அன்றே செய்து பழக்கப்பட்டு முடிஞ்சால் நல்லதை செய்வோம், இல்லை ஒதுங்கி போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்த பரிகாரம். இதில் நீங்கள் செய்யக்கூடியது 7.5 சனி முடிகிறதுனால தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து நாளதீர்த்தத்தில் குளித்து அபிஷேகம் செய்து உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யும் பொழுது காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாருக்கு போய் வாங்க. சத்தியம் ஜெயிக்கும், உண்மை வெல்லும். அதாவது 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார், வக்கரம் பெறுகிறார். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு அதுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? தன்னுடைய 7ஆம் இடத்துல இந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல நீச்சமாகி வக்ரமானால் உச்சமாயிடும். அதிகமாக கோபம் சில பேருக்கு வருது அப்படின்னா செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் வராது. அப்போ செவ்வாய் நீச்ச வக்ரம் பெறும்போது காரிய செயல்கள், இந்த செவ்வாயினாலே செய்யக்கூடிய செயல்கள், எதை செஞ்சாலும் அதை ஜெயிக்கக்கூடிய யோகம். அந்த செயல் திறன் என்பது டாஸ்க் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களை. அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்று நீச்சம் பெறும்போது அண்ணாமலையில் பால்காரராக ஜெயிப்பார் பாருங்க, அந்த மாதிரி மாறும். இமயமலையை தொட முடியும்ன்றாங்க, சத்தியமாக முடியும். ஆக மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பொற்கால ஒரு ஆங்கில புத்தாண்டு தான் இது. இதாவது விடிவு காலம் பிறக்கிறது மகர ராசிக்கு. இதுதான் தலைப்பாக வச்சுக்கலாம். சார், நிறைய நேர்களுக்கு நீச்சம்னா என்னன்னு புரியாது, அது கொஞ்சம். அதாவது நீச்சம்னா ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கிரகம் 0 டிகிரி நியூட்ரலைஸ் ஆகிடும், எந்த பவரும் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் நீச்சம். நீச்சம் ஆயிடுச்சு ஒரு கிரகம் அப்படின்னா தப்புங்கிறது கிடையாதுமா. அது எந்த நிலையில் நீச்சம் பெறுகிறது என்பதை வைத்து நல்லதை செய்யும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நமக்கு லக்னத்துக்கு பிடிக்காத பகை கிரகம் நீச்சமானால், அதுவும் மறைந்த பாவங்களாகவும் இன்னும் அது பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு கிரகம் 6 கிரகம் நீச்சம். என்ன சார் பண்ணுறீங்க, மந்திரியாக இருக்கேன் பாரு. 6 கிரகம் உச்சம், என்ன சார் பண்ணுறேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் பாரு. பயப்பட தேவையே இல்லை, பயம் என்பது தேவையில்லை. பயம்தான் முதல் சத்ரு. பயம் இல்லாத வாழ்க்கை தான் ஒரே தடவை தான் அந்த பயம் இல்லாத வாழ்க்கையை வாழணும்.